அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் செய்யக்கூடிய 5 வித அபிஷேகம் என்ன. மேலும் பார்த்தீங்கன்னா, சிவன் கோவில்களுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா எந்த நாளில் நீங்கள் சென்றால் எந்த விதமான பலன்கள் ஏற்படுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிவனை வழிபடுவது ரொம்பவே கஷ்டம்னு நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மன உறுதியோடும் வரக்கூடிய தடைகளை தாண்டி நீங்கள் விடாப்படியாக முறையான முறையில் வழிபட்டு வந்தீங்கன்னா சிவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திடுங்க. அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்துன்னு சொல்வாங்க. சிவனை வணங்குவதற்கே முதல்ல உங்களுக்கு சிவனுடைய அருள் இருக்கணுமா. சிவனிடம் நீங்கள் அனுமதி பெற்ற பிறகு அவரை வணங்குவது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் சிவனை முறையாக வழிபட்டு வருவதால் உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கிடுங்க. தீய கர்மாக்களை இருந்து நீங்கள் விடுபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை இனிமையாக மாறிடும். சிவனை வழிபடுவதே ஒரே வழிங்க இதற்கு. சிவபெருமானே சில குறிப்பிட்ட முறைகளை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா சிவனுடைய அருளை நீங்கள் எளிதில் பெற முடியுமா. சிவ வழிபாட்டில் ஈடுபடும் போது சிவனுடைய அருள் மட்டும் இல்லைங்க, சிவத்தை உணரக்கூடிய திறனும் உங்களுக்கு வந்துடும். சிவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் அனைத்திற்குமே தலைவனாக விளங்கக்கூடியவர் தான் இந்த சிவபெருமான். அதனாலே சிவனுக்கு மகாதேவன்னு ஒரு திருநாமமும் இருக்குதுங்க. அதே போல் உலக உயிர்கள் உற்பத்தி ஆவதுன்னு ஒடுங்குவதும் அனைத்துமே சிவனுக்குள்ள இருப்பதாக சொல்லப்படுது. ஆதியும் அந்தமும் இல்லாதவர் தான் சிவபெருமான். அனைத்திற்குமே அப்பாற்பட்டவர்க இந்த சிவபெருமான். சிவபெருமானின் பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும்னு சொல்லுவாங்க. சிவனினுடைய அருளை பெறுவதற்கு முனிவர்கள் ரிஷிகள்னு பல ஆயிரம் ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா தவம் செய்ததாக சொல்லப்படுது. ஆனால் நாம் இப்போது அப்படி தவம்லாம் செய்ய முடியாதுங்க. தற்போது பார்த்திங்கன்னா நம்ம சில வழிபாடு முறைகளை பின்பற்றினாலே போதுங்க சிவனினுடைய அருளை பெற முடியும். இந்த வழிபாடு முறைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையானதாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. பக்தி செய்வதும் முழுமையாக சரணாகதி அடைவது தாங்க சிவனுடைய அருளை உங்களுக்கு முழுவதுமாக பெற்றுத்தரும். சிவனுடைய மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கும் போது மிகவும் கவனத்தோடு உச்சரிக்கணுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமுமே நீங்கள் உச்சரித்தாலே போதுங்க, அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். சிவபெருமானுடைய திருநாமங்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் உச்சரிப்பதால் சிவகுணங்கள் உங்களுக்குள்ளே வர தொடங்கிடும். சிவத்தை உணரக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. சிவனுடைய முழு அருளும் நீங்கள் பெற்றிடலாம். சிவ வழிபாடு செய்வது, சிவலிங்கத்திற்கு நீங்கள் தொடர்ந்து பூஜை செய்வதும் உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்க செய்திடுங்க. நீங்கள் சிவனை வழிபடும் போது லிங்கத்திற்கு பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்வது, மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுவது சிவனுடைய மனதை குளிர செய்திடுமா. நீங்கள் சிவனுடைய அருவமாக சொல்லக்கூடிய லிங்கத்திற்கு வழிபாடு செய்வது மிகவுமே நல்லதுங்க. அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க. சிவனுடைய அருளை விரைவாக நீங்கள் பெற நினைச்சிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ருத்ராபிஷேக வழிபாடு செய்து வாங்க. சிவனாலே பார்த்தீங்கன்னா இன்பத்தை வழங்குவாருங்க. காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானத்தை வழங்கக்கூடிய தெய்வம் தாங்க இந்த சிவபெருமான். நீங்கள் எளிதிலேயே மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஒரே தெய்வம் தான் இந்த சிவபெருமான். ருத்ராபிஷேகம் பார்த்தீங்கன்னா சிவனை மகிழ்விக்க செய்யக்கூடிய ஒரு நீண்ட சடங்குன்னே சொல்லலாம். ருத்ராபிஷேகம் செய்வதும் சிவலிங்கத்திற்கு யாகம் செய்வதற்கும் செய்த பலனை உங்களுக்கு பெற முடியுங்க. அந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை தீர்க்க வழிவகை ஏற்படுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனை அபிஷேக பிரியன் தான் சொல்லுவான். பலவிதமான பொருட்களால் நீங்கள் அவருக்கு அபிஷேகம் செய்து அவருடைய மனதை குளிர்விக்க செய்யலாங்க. அதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக பால், தேன், மஞ்சள், சுத்தமான தண்ணீர் கொண்டு கூட நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டாலே சிவனுடைய அருளை நீங்கள் எளிதில் பெற முடியும். கங்கை நீரால சிவனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பான பலன்களை தேடித்தருங்க. ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா சிவனுடைய அம்சமாக சொல்வோம். இதை அணிவதால் உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அளவில்லாத பலன்கள் ஏற்படுங்க.
ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா மனித குலத்துக்கு ஈசன் அளித்த நன்கொடையாக சொல்லப்படுது. ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா சிவனின் கண்ணிலிருந்து தோன்றியதுன்னு அணிந்து கொள்வதால் சிவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்திடுங்க. பொதுவாகவே நம்ம பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போவது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு தான். நன்மைகள் நடைபெறணும், வாழ்க்கையை அமைதியாகவும் மகிழ்ச்சியாக இருக்க நினைத்து தான் நம்ம கோவிலுக்கு போவோம். அப்படி பார்த்தோன்னா நம்ம எல்லோரும் ஒரே விதமான பிரச்சனைக்கு போவது இல்லைங்க. பலருக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு நாளில் நீங்கள் சென்று வழிபடுவது உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி தரும். பொதுவாகவே சிவபெருமானை வழிபடுவதற்கு அனைத்து நாள்களும் ரொம்பவே சிறப்புங்க. இதற்குன்னு குறிப்பிட்ட நாள், கிழமை, நேரன்னு இதுவுமே நம்ம சொல்ல முடியாது. எந்த கோரிக்கையும் நீங்கள் சிவனிடம் முறையிடுகிறீங்களோ அந்த நாளில் அதற்கான நேரத்தில் நீங்கள் வழிபட்டாலே போதுங்க. அதற்கான பலன் பார்த்தீங்கன்னா உடனே அதிக பலனாக ஏற்படுத்தி கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற நீங்கள் எந்த நாளில் எந்த நேரத்தில் சிவன் கோவிலுக்கு செல்லலாம், பிரதோஷத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சிவன் கோவிலுக்கு செல்வதற்கு நேரம் காலம் பார்க்கக்கூடாதுன்னு கூட சொல்வீங்க. இருந்தாலும் நம்ம செல்லக்கூடிய கிழமை, நேரம், திதி பொறுத்து தான் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களுக்கு தொடர்பு இருக்குதான். குறிப்பாக நீங்கள் சிவன் பெருமானை தரிசிக்கும் போது நேரம், கிழமைக்கு ஏற்றவாறு பலன்கள் மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் தான் மற்ற நாட்களை விட நீங்கள் பௌர்ணமி நாளில் மட்டும் லட்சக்கணக்கான பக்தர் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்வதற்காக திருவண்ணாமலை கோவிலில் குவிறாங்க. பிரதோஷம், சிவராத்திரி, பௌர்ணமி தவிர மற்ற நாட்களில் எந்த நாளில் நீங்கள் சிவனை தரிசித்தா என்னென்ன பலன்கள்னு தெரிஞ்சுக்கோங்க. சிவனை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் தரிசிப்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைங்க. மேலும் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில் நீங்கள் சிவன் கோவிலில் சென்று வழிபடுவதும், அமாவாசை தினங்களில் நீங்கள் வழிபடுவது, ராகு காலத்தில் காலை 7:30 முதல் 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபடுவது பார்த்தீங்கன்னா மன வியாதிகளையும் குழப்பமான சூழ்நிலையும் மாற்றி தருவார். அதுவே நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் சிவன் ஆலயங்களை சென்று வழிபடும் போது யமகண்ட நேரத்தில் நீங்கள் வழிபட்டீங்கன்னா கடன் தொல்லைகளை இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. புதன்கிழமையில் நீங்கள் சிவாலயம் சென்று வழிபடுவதாக இருந்தீங்கன்னா அதிகாலை நடை திறந்த உடனே முதல் தரிசனம் செய்வது, அபிஷேகம் செய்யக்கூடிய நேரத்தில் வழிபடுவதும் உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் வளர்ச்சியும் உயர் பதவிகள் கிடைக்க செய்யுங்க. வியாழக்கிழமையில் நீங்கள் சிவனாலயத்திற்கு சென்று வழிபடும் போது இரவு சாமியை பள்ளியறைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இணையில்லாத செல்வம் கிடைத்திடுங்க. அதுவே நீங்கள் பௌர்ணமி தினத்திலையும் வெள்ளிக்கிழமைகளில் மாலையில் 4:30 முதல் 6 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வழிபடுவது மகாலட்சுமியினுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. சனிக்கிழமையில் நீங்கள் ராகு கால நேரத்தில் காலை 9லிருந்து 10:30 மணி வரையிலான நேரத்தில் வழிபடுவது உங்களுக்கான கரும வினைகளை கலத்திவிட உதவியாக இருக்குங்க. இறுதியாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ராகு கால நேரத்தில் வழிபடுவது, ராகு கால நேரமாக பார்த்தீங்கன்னா 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விளங்கி எதிரிகளில் இருந்து விடுபடுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தைரியம் ஏற்படும். கோவில்களை பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்தில் சந்தி பகவானுக்கு தனியாக அபிஷேகம் செய்வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் தாங்க மூலவரை நந்தியின் பெருமாளின் கொம்புகளுக்கு இடையில பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதினே சொல்லலாங்க. அதே போல் சிவனுக்கும் நந்திக்கு இடையில செல்லக்கூடாது. சிவாலயத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விதிங்க. சிவபெருமான் விஷம் உண்டு பார்த்தீங்கன்னா சயனத்தில் திருவிளையாடல் புரிந்த பிறகு எழுந்திருக்காரு. ஆனந்த நிலையால் உடல் பருத்திருக்காரு. அதனால் கைலாயமே பார்த்தீங்கன்னா மறைக்க பெற்றிருக்கு. நந்தியின் கொம்புகளுக்கு இடையே தாங்க இருந்த இடைவேளையில் ஈசனுடைய நடனத்தை தேவர்கள் கண்டு கழித்திருக்காங்க. இதன் காரணமாக தாங்க பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரனுடைய 2 கொம்புகளுக்கு இடையில மட்டும்தான் சிவபெருமானை தரிசிக்கணும்னு சொல்லப்படுது. நீங்கள் பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு செல்லும்போது அருகம்புல்லை மாலையாக கட்டி நந்தி தேவருக்கு சாட்சி வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும். அதுவும் வில்வம், மறிக்கொழுந்து, மல்லிகை மலர்களால் அலங்காரம் செய்வாங்க. சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசித்தீங்கன்னா சகல பாவங்களும் விலகி உங்களுக்கான புண்ணிய பலன்கள் ஏற்படுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. பிரதோஷத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தானம் பார்த்தீங்கன்னா அளவற்ற பலனை உங்களுக்கு தேடித்தருங்க. பிறப்பே இல்லாத முக்தி நிலையை கொடுத்துடும். சனி பிரதோஷத்தன்று நீங்கள் சிவாலயம் சென்றீங்கன்னா
5 வருடம் தொடர்ந்து சிவாலயம் சென்ற பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.